ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ முருகா சரணம். ஓம் ஸ்ரீம் நம சிவாய சிவாய சிவ சிவ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ மச்ச அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கூர்ம அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராக அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வாமன அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பரசுராம அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ராமாவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பலராம அவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கல்கி அவதாரமே போற்றி போற்றி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் விளக்க உரை பாகம் 1. நாம் இன்றைக்கு விஷ்ணு பகவான் அவர்களினுடைய 1000 நாமங்களை கொண்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாமாக்களினுடைய விளக்கங்களை காணவிருக்கின்றோம். இந்த 1000 நாமங்களுக்கான விளக்கங்கள் என்னென்ன, எதற்காக இந்த நாமங்கள் இறைவனுக்கு சூட்டப்படுகிறது என்பதற்கான விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி உருவானது? ஏன்னா பொதுவாகவே மனிதர்களாகிய நமக்கு நாமம் அப்படின்னா பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெயர் சூட்டுகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெயர் இருக்கும், அல்லது அதிகபட்சமா போனா ஒரு 2-3 பெயர்கள் இருக்கும். எப்படின்னா சிறு வயதுல அந்த குழந்தை வளர வளர ஒரு பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. அதே குழந்தை ஒரு பள்ளிக்கு போகும் பொழுது அந்த பள்ளியில என்ன பெயர் கொடுத்து அவங்கள பதிவு செய்யணுமோ அந்த பெயரை அங்கே கொடுப்பாங்க. அதுதான் அதன் பின்னால் அந்த குழந்தைக்கு கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கும். அதன் பின்னால் ஒருவேளை இப்ப இந்த காலத்துல வர மாதிரி நியூமராலஜி, அத பெயர் ஒரு எழுத்து சேர்த்தா நல்லா இருக்கும், இல்ல ஜாதகப்படி வேறு பெயர் அதோட சேர்த்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வேறு ஏதேனும் குறிப்புகள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னா அப்போ அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருவர் மிக பிரபலமாக மாறுகிறார், அதாவது அரசியல், சினிமா, அது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பெரிய ஆளா வராங்க அப்படிங்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும். இது ரொம்ப ராசியான பெயரா இருக்கும், இதை வச்சுக்கோங்க, நீங்க பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க, நீங்க பெரிய ஆளா வருவீங்க அப்படிம்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய பெயர் அதோடைய உண்மையான பெயரே அது இருக்காது. 90% எல்லாருக்குமே மாற்றப்பட்ட பெயர்களாகத்தான் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லப்படுவது. இதுதான் நமக்கு தெரிந்த ஒவ்வொருவருக்கான இந்தந்த பெயர் அப்படின்னு. இன்னுமே நல்ல பெயர் எடுப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன நல்ல பெயர் எடுப்பது? இப்ப நம்ம நல்லா படிக்கிறோம்னா ஸ்கூல்ல புதுசா ஒரு பேர் நம்ம கொடுப்பாங்களா, இந்த பேரையும் நீ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு. அல்லது ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது அங்க நல்ல வேலை செஞ்சோம்னா இன்னொரு பேர், அந்த மாதிரி பரிசா நிறைய பெயர் கொடுத்தா ஒருவர் 5 பேர் 6 பேர் வைத்துக்க முடியுமா? அப்ப இதுவும் கிடையாது. அப்போ நல்ல பெயர் எடுப்பது அப்படின்னா என்ன நீங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு. இப்ப ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது வீட்டுல ஒரு பெயர் சூட்டுறாங்க, அதுவே பள்ளிக்கும் சொல்லப்படுகிறது. அவர் படிக்கும் போது ரொம்ப நல்லா படிக்கிறாருன்னா அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாரு, நீ ரொம்ப சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிறந்த மாணவன் அப்படிங்கிறதே ஒரு பெயர் தான், அது அந்த பையனுக்கு சூட்டப்படுகிறது. இதுவே அவரே நல்ல பேச்சு போட்டியில பேசுறார், நல்லா பண்றார் அப்படின்னா நீ ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிம்பாங்க. அவரே நல்ல விளையாடுறாருன்னா நீ ஒரு நல்ல விளையாட்டு வீரர் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒருவருக்கு இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர், அதை தான் இங்கே நல்ல பெயர் எடுப்பது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி பெயர்ல நல்ல பெயர் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரியே தீய பெயர் அப்படின்னு உண்டு. உதாரணத்திற்கு ஒருவர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப உம்முனே கோவப்பட்டுக்கிட்டே அப்படியே உருன்னே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கோவக்காரன் அப்படிம்பாங்க. இல்ல ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்ப அது அவங்களுடைய ஒரு குணமா மாறி போயிடுது. இல்ல ஒருவர் தெரியாம ஒரு பொருளை எடுத்து விட்டார் ஒருவர்கிட்ட இருந்து அப்படின்னா இவர் திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் அவர் அடுத்த ஒரு நல்ல பெயர் வாங்கும் வரை அதுவே நீடிக்கும். ஒரு சிலர் அப்படியே குணநலங்கள் அமைந்து போயிடுச்சு அப்படின்னா கடைசி வரை அவர்களுக்கு அந்த பேர் தான் இருக்கும். இதைத்தான் நல்ல பெயர் வாங்குவது, கெட்ட பெயர் வாங்குவதுன்றதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இதே போன்று இறைவனுக்கு 1000 நாமங்கள் சூட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம வச்சு பாக்குறோம்னா
அவருக்கு இருக்கக்கூடிய பெயர் அப்படின்னா நம்ம வந்து திருமால், பெருமாள், விஷ்ணு பகவான் அப்படின்னு இந்த போன்ற நாராயணர், ஸ்ரீஹரி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனால் இந்த 1000 பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அப்ப அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவா இருப்பார். அதனால்தான் அவர் பேராத்மா அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய பரமாத்மா நிலைக்கு உயர்ந்து இருக்கிறார். அப்ப 1000 நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது வரைக்கும் தான் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருடைய நல்ல காரியங்களை சொல்லிக்கொண்டே போனால் அது எவ்வளவு வேணா சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா நமக்கு இங்கே 1000 நாமங்கள் அவருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் இறைவனுக்கு சூட்டப்படக்கூடிய நாமங்கள் அப்படின்னு. அப்ப இதே மாதிரியே இந்த சகஸ்ரநாமம் வந்து பார்த்தோம்னா லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு இருக்கு, வித்யா சகஸ்ரநாமம் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமுமே தேவியர்களுக்கு சூட்டப்படக்கூடிய அத்துணை நாமங்கள். அப்ப அவர்களுடைய பராக்கிரமம், அவர்களினுடைய வீர தீர செயல்கள், அவர்களினுடைய அறிவு, அவர்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறார்கள், எப்பேற்பட்ட சக்தி உடையவர்கள், இதையெல்லாம் விவரிப்பதற்காக இத்தனை நாமங்கள் மூலமாக ஒருவருக்கு புகழ் பாடுவது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இது வந்து இறைவனுக்கு சொல்லக்கூடியது அப்படின்றதுனால, விஷ்ணு பகவானுக்கு சொல்லக்கூடியதுங்கிறதுனால விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறோம். இப்ப இதுவே நம்முடைய மன்னர்கள்லாம் இதற்கு முன்னால் நம்முடைய நாட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அப்ப ஒரு மன்னர் வந்து வராருன்னா அவருக்கு மெய் கீர்த்தி அப்படின்னு ஒண்ணு படிப்பாங்க. அந்த மெய் கீர்த்தி அப்படின்னா என்னன்னா, கீர்த்தினா புகழ். அப்ப அவர் சேர்த்து வைத்த புகழ் அப்படின்னு. இதுவே நம்முடைய ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும், அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அந்த நாட்டுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ என்னென்னலாம் நல்லது செய்தார்களோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு பாடலா இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் ராஜராஜ சோழன் வருகிறாரோ அங்கெல்லாம் அவரை பெருமைப்படுத்துவதற்காக அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பாடுவாங்க. அப்ப அதாவது எல்லாத்தையும்னா ஒரே பாடல், அதுல அவருடைய அத்தனை பெருமைகளும் அதுல வந்துரும். அப்ப அது எல்லாமே அவருக்கு சார்ந்தது, அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அப்படின்னு. இதுவே இப்ப ராஜராஜன் இருக்கார், அவர் கேரளத்தை வந்துட்டு தன்னுடைய பராக்கிரமத்தின் மூலமாக அவர் பக்கம் இழுத்து கொண்டார் அப்படின்னா அவருக்கே வந்துட்டு வீரகேசரி அல்லது வீர சோழன் அப்படிங்கறதோட சேர்த்து வீர கேரளன் அப்படின்னு ஒரு பேர் வரும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவர்கள் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுகிறார்களோ, சக்தியை கொண்டு வெற்றி பெறுகிறார்களோ, அதெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு பேரா மாறி போயிடும். இது நம்முடைய ஆதி காலத்திலிருந்து மன்னர் பரம்பரையிலிருந்தே வரும். இதே போன்றே பார்த்தோம்னா ராஜாதிராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க அப்படின்னு அவர்களுடைய எல்லா பட்ட பெயர்களையும் சொல்லி அவர்களை அழைப்பார்கள். அப்போ இந்த நாமம் சூட்டுவதுங்கிறது நமக்கு புதுசே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நம்ம காலத்துல பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பேர் 2 பேர் தான் இருக்கிறதுனால அப்ப நமக்கு கேள்வி வரலாம், இறைவனுக்கு யாரு இத்தனை பேர் வச்சாங்க, அவருக்கு இத்தனை பேர் வச்சு கூப்பிட்டாங்களா அப்படின்னா அதை அப்படி யோசிக்க கூடாது. அந்த பெயர்கள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது அவரினுடைய பெருமைகள், அவர் வாழ்ந்து அல்லது அவர் வாழ்ந்த பொழுது அவர் செய்த நன்மைகளாகட்டும், அவரினுடைய தீவிர செயல்களாகட்டும், இதை எல்லாத்தையும் சேர்த்ததுதான் இந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது இப்படித்தான் உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒருவரை பற்றி என்ன வேணா சொல்லிடலாம், ஆனா சொல்லக்கூடிய நபர் என்பவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத பொறுத்துதான் அவர் யாரை பற்றி சொல்கிறாரோ அவர் மீது நமக்கு நல்ல மரியாதையோ அல்லது நம்ம பெருசா எடுத்துக்காம இவரெல்லாம் சொல்றதெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்காதுப்பா அப்படின்னு அதை நகர்த்திட்டு நம்ம போயிடுவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சகஸ்ரநாமம் வந்து கொடுக்கப்பட்டது யாரால் அப்படின்னா அதாவது மிக வலிமையானவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பீஷ்மர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. இப்போ பீஷ்மர் எப்போ வந்து இதை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது போர்க்களம், இப்ப மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவீரர்களாக சரிந்து கொண்டே வருவார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல வந்து பீஷ்மர் அவர்கள், இதை நம்ம நிறைய சீரியல்ல கூட பார்த்திருப்போம், எப்படி பீஷ்மரினுடைய வதம், அதாவது வதம்னா அவரை கொல்வது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஏனென்றால் பீஷ்மர் அவருடைய தந்தையிடம் ஒரு வரம் வாங்கி இருப்பார். என்னன்னா அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த உடலை விட்டு உயிர் போகும் அப்படின்னு. அப்ப இவர் உண்மையிலேயே கிருஷ்ண பரமாத்மா யார், அவர் எப்பேற்பட்ட பரமாத்மா அப்படியெல்லாம் தெரிந்த பின்னால்
தான் செய்த தவறை உணர்ந்து தானே அந்த போரிலிருந்து விலகிக் கொள்வார். அப்ப அந்த விலகக்கூடிய நேரத்தில் தான் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கே அவர் வருவார். அதனாலதான் அவரை வீழ்த்தியது அப்படின்னு சொல்றமே தவிர, இங்கே பீஷ்மரை யாராலும் வீழ்த்தவே முடியாது. அவங்களா நினைச்சு சரி நான் பண்ணதெல்லாம் தவறுதான், இதுக்கு மேல நம்ம இந்த கௌரவர்களுக்கு துரியோதனனுக்கு நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரா விலகி விட்டார். அந்த மாதிரியான நேரத்துலதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவர் மூலமாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இங்க பாத்துட்டோம் அவருடைய உயிரை மாய்ப்பது என்பது அவருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு. அப்போ எந்த நேரத்தில் உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் உயிர் போகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அது தட்சிணாயனமாக இருக்கிறது. ஆனால் உயிர் என்பது உத்தராயணம் காலத்தில் பிரிய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணமா இருக்கு. இப்ப உத்தராயணம் அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரியனுடைய ஆற்றல் அதீதமாக பூமிக்கு சேரக்கூடிய அந்த காலகட்டம். அந்த நேரத்துலதான் அந்த நாள் அப்படிங்கிறது, பகல் பொழுதுங்கிறது நீண்டு காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப அதுவரை என்ன பண்றாராம், அவர் முள்படுக்கையின் மேலேயே அவரை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ உத்தராயணம் வரும் வரை அவர் என்ன பண்ணுவார், அவர் தியான நிலையிலேயே அப்படியே அமைதியாக படுத்திருப்பார். அந்த காலம் வந்த பின்னால் அவரே அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் அப்படிங்கறதாகத்தான் இங்க இருக்கு. அப்போ அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாராமா, நீங்க மிகப்பெரியவர், ரொம்ப வலிமை வாய்ந்தவர், மிகப்பெரிய ஞானி, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஞானங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாண்டவர்களுக்கு தானமா கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு கிருஷ்ணர் வேண்டுகோள் விடுக்கிறாராம். அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாராம், நான் எந்த ஒரு நிலையில இருக்கேன், என்னால என்னோட உடலை பாருங்க, என் உடல் எல்லாம் முழுவதுமா வலியில இருக்கு, ரத்தம் ஒரு பக்கம் பெருகி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எப்படி என்னால் உங்களை பற்றி ஒருவருக்கு சொல்ல முடியும் அப்படிங்கும் பொழுது அப்ப கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் தராராம். என்னன்னா, என் மகிமையினாலே உன் வலிகள் அனைத்தும் நீங்கட்டும், ரத்தம் உடலில் பெருகட்டும், தாகம் அனைத்தும் நிற்கட்டும், வியாதிகள் எல்லாமுமே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு வந்த பின்னால் அவர் என்ன பண்றார், மரண படுக்கையிலிருந்தே அவர் பாண்டவர்களுக்கு ஞானங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அப்ப ஞானங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறாராம் நிறைய. அதாவது அவர் எப்பேற்பட்டவர், எத்தனை வருடங்களாக வாழ்கிறவர், பல போர்களை பார்த்திருப்பார், பல்வேறு நபர்களை சந்தித்திருப்பார், அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வராராமா பாண்டவர்களுக்கு. அப்ப அவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது யுதிஷ்டிரன், நமக்கு தெரியும் தர்மன் அப்படின்னு சொல்லுவோம், அவர் ஒரு கேள்விய கேட்கிறாரு பீஷ்மர்கிட்ட. என்னன்னா, நீங்க மிக பெரிய ஞானி, பல்வேறு போர் நீங்க பாத்திருக்கீங்க, நீங்க தோற்றதே கிடையாது, அவ்வளவு வலிமை வாய்ந்தவர் நீங்க, இப்படி வாழ்வில் இவ்வளவு வலிமையானவராக நீங்கள் மாறுவதற்கு என்ன காரணம், நீங்க என்ன கடவுளை கும்பிட்டீங்க? இப்ப இந்த காலத்துல எல்லாம் உதாரணத்திற்கு பாக்கிறதுக்கு ஒருத்தவங்க நல்ல பலசாலியா இருந்தா நம்ம என்ன கேட்போம், நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கிறீங்க, இவ்வளவு நீங்க பலசாலியா இருக்கீங்களே நம்ம கேட்போம். அதே மாதிரியே யுதிஷ்டிரன் பீஷ்மர் கிட்ட கேட்கிறாராம். இப்ப பிதாமகர்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட என்ன கேட்கப்படுது அப்படின்னா, எந்த கடவுளை நீங்கள் வணங்கினீர்கள், எப்படி வணங்கினீர்கள்? இப்ப நிறைய கடவுள்கள் இங்க இருக்கிறாங்க, அதுல யார் சிறந்தவர்? ஏன்னா நம்ம இவர் தான் சிறந்தவர்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு, அங்க போவோம், அங்க முடிச்சுட்டு அது எதுவும் நடக்கலன்னா வேற ஒரு ஜோசியம் சிறந்ததுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கன்னு வேற இடத்துக்கு போவோம். இப்படி கடவுள்கள் என்பவர் இங்கு பல இருக்கிறார்கள். அது நம்முடைய தவறான கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு பேர் இங்கே உயர்நிலையை அடைந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு இனம் தான் நம்முடைய இனம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க கடவுள் ஒருவர் இருவர் அப்படிங்கிற பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட ஆத்மாக்கள் கடவுள் நிலையை அடைந்தவர்கள். அதனால் அத்தனை பேரும் கடவுளாக இங்க இருக்கத்தான் செய்வார்கள். அப்ப இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீங்கள் யாரை வணங்கினீர்கள் அப்படின்னு யுதிஷ்டிரர் பீஷ்மர் கிட்ட கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், நாம் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கினேன், அல்லது விஷ்ணு பகவானை வணங்கினேன், நாராயணனை வணங்கினேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அவருடைய மகிமைகள், அவருடைய பெருமைகள்
அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக அந்த யுத்தகலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படியாக சொல்லப்பட்டதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. அப்போ இதன் மூலமாக, இவரின் மூலமாக வெளியே வந்ததுதான் விஷ்ணு பகவானினுடைய இத்தனை மகிமைகளும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் வெளியே வந்த விதம். அப்ப இது விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்றது ஏன் வந்தது, அது யார் மூலமாக வந்தது, எந்த இடத்திலிருந்து வந்தது, இது எல்லாமே நமக்கு இதன் மூலமாகவே தெரியுது. இப்போ சர்வசாதாரணமா சொல்றோம் இங்க இருந்து வந்தது, இவர் மூலமா வந்தது அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் எப்படி நாம் நம்புவது? ஏன்னா இப்ப வாழக்கூடிய காலம்ங்கிறது கலிகாலமா இருக்குது, கலியுகமா இருக்கு. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல. இப்போ ஒரே ஒரு உண்மை இருக்குன்னா நாம் உண்மையை மட்டும்தான் பார்க்கிறோம்னா நம்பிவிடலாம். ஆனா சுற்றி 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 நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க போலியாகத்தான் இருக்கு. நம்ம உண்மையிலேயே ஒன்று நல்லதுன்னு நம்பி போனோம்னா உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அது எவ்வளவு நாடகமா இருக்கு, எவ்வளவு போலியா இருக்கு, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இது மாதிரி நமக்கே பல அனுபவங்கள் இருந்திருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது எப்படி நாம நம்புவதுங்க? ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சரி, ஏன்னா நம்ம விஷ்ணு பகவானை நேர்ல பார்த்திருந்தாலும் சரி, எல்லாம் கோயில்கள்ல தான் பாக்குறோம். அதே பீஷ்மர் சொன்னாருன்னா பீஷ்மரை நம்ம நேர்ல பார்த்தோமா, இல்ல அவர் கைப்பறையில தான் நம்ம பார்த்தோமா? ஆனா எப்படி நாம் அதை நம்புவது? இந்த மாதிரியா நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய வரலாறே இதற்கான நிறைய சான்றுகளை நமக்கு கொடுக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்முடைய காலகட்டம் இது 2024. இதை எப்படி வைத்து கணக்கிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படிங்கிறதுதான் முன் பின் அப்படிங்கிறதுதான் பிசி ஏடின்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மனிதர்கள் கணக்கு போட்டு பதித்து வைத்த வருடம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இப்ப 2024 அப்படிங்கிறது. ஆனா பூமி தோன்றி 2000 வருஷம் தான் ஆகுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுல நமக்கு பாகவத புராணம்லயே நம்முடைய யுகங்கள் பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல கலியுகம் அப்படிங்கறதே 4,30,000 வருடங்கள்னு சொல்லப்படுது. அப்ப அதற்கு முன்னால் இருக்க துவாபர யுகம், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய திரேதா, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சத்தியயுகம், இதெல்லாம் பார்த்தோம்னா இதனுடைய இரட்டிப்பு மடங்கா இருக்கும். உதாரணத்திற்கு கலியுகம் 4,32,000 வருடங்கள் அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த துவாபர யுகம் அப்படிங்கிறது 8,64,000 வருடங்கள். அப்ப அதற்கு முன்னால் இருந்தது 12,96,000. இது மாதிரி 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அப்படின்னு யுகங்கள் போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த 4,32,000 அப்படிங்கிற இந்த கணக்குல நாம எந்த கடைசியில இருக்கிறோமா முதல்ல இருக்கிறோமா யாருக்குமே தெரியாது. ஆனா ஏதோ நமக்கு வாழ்றோம், ஒரு குறிப்புன்னு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2024 அப்படின்னு இந்த 2000 வருடம்னு ஒரு பேச்சுக்காக சொல்றோம். இதுவே ஒரு மாயை தான். ஏன்னா இதற்கு முன்னால் எத்தனையோ இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு நம்மளுடைய நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்கால நகரங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதுல கடலுக்குள் புதைந்த நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில நகரங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னா அது எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கிறது அப்படின்னு முதல்ல ஒருவர் கணக்கு போட்டு சொல்லுவார். இந்த நகரம் இந்த இடத்திற்கு உள்ளே இத்தனை 1000 ஆண்டுகளாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா இன்னொருவர் என்ன சொல்லுவார், இல்ல இல்ல இது 5000 வருடம் இல்ல, இது 10,000 வருடத்திற்கு முன்னால் இருந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்ப அந்த தொல்பொருள், இப்ப பூம்புகார்னா நல்ல உதாரணம் இதற்கு. பூம்புகாரையே முதல்ல 3000 நாங்க, 5000 நாங்க, இப்போ கடைசியா என்ன சொல்றாங்க 15,000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்முடைய கணக்கில் தான் தவறு இருக்கிறதே தவிர அது எத்தனை வருடங்கள் பழமை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இறைவனை தவிர. அப்ப அந்த பூம்புகார்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை எல்லாம் வைத்துதான் அகழ்வாராய்ச்சி செய்து 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 அவர்களால் முடிந்த அளவிற்கு பேக் டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே கலியுகம் எப்ப ஆரம்பித்தது, எப்பொழுது முடிய போகிறது, நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இது அனைத்துமே இப்ப இந்த வருடங்கள் இப்படியானது, இது எல்லாமுமே நம்முடைய வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாகவத மகா புராணம்லையாகட்டும் அல்லது நம்முடைய தமிழ் லிட்ரேச்சர்னு பார்க்கக்கூடிய பல சித்தர் நூல்கள்லையும் நம்மால இதையெல்லாம் எளிதாகவே பார்க்க முடியும். இன்னும் ஒரு விட்டு அதிகமா போய் நம்ம சித்தர் நூல்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கலியுகத்தினுடைய, அதாவது இப்போ ஒரு கலியுகத்தை 4ஆ பிரிச்சோம்னா அந்த 4ஆவதுல
நம்ம கடைசியில இந்த யுகத்துல இப்ப இருக்கோம், முடிவடைய போகுது அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் எழுதின குறிப்புகள் எல்லாம் இன்னுமே இருக்கு. அப்ப 4,32,000 வருடம் கலியுகம்னு பார்த்தோம்னா நாம வச்சிருக்க இந்த 2000 வருஷத்தை எங்க போய் சேர்த்துறது, எங்க இணைக்கிறது? அப்ப இதெல்லாம் நம்மளால கணக்கிட்டே பார்க்க முடியாத சில விஷயங்களாக இருக்கிறது. ஆனா இப்படி இருந்தும் கூட நம்முடைய நாட்டுல வந்துட்டு பல கோவில்கள் உண்டு. இப்ப உலகம் முழுவதுமே நம்முடைய இந்து கோயில்கள் எல்லாமே இருந்த இடம் உண்டு. ஏன்னா இப்ப ரஷ்யால பார்த்தோம்னா ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க ஒரு பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னு. அதே போன்றே உலகத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஆகட்டும், அல்லது கீழே இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, அதே மாதிரி இந்த பக்கம் கலிபோர்னியால இருந்து எல்லா இடங்களிலுமே இந்து கோவில்கள் இருந்திருக்கின்றன. அது நமக்கு தெரியப்படுத்துவதில்லை, அவ்வளவுதான். அது பார்த்தாதான் தெரியும் அது எத்தனை 1000 ஆண்டுகள் பழமை அப்படின்லாம். இப்ப நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் பத்தி பார்ப்பதனால விஷ்ணு பகவானுடைய கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய இந்திய நாட்டுல பழம்பெரும் கோயில்கள் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பல கோயில்கள், லட்சக்கணக்கான கோயில்கள் இருந்திருக்கின்றன. அதில் முக்கியமான சில கோவில்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்ப கோயில்களை பற்றி பார்க்கலாம்னா அந்த கோயில் வரலாறெல்லாம் நம்ம பார்க்க போறதே கிடையாது. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இருந்து இருக்கிறது அப்படின்னு அந்த காலத்தை கணக்கிடுவதற்காக நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்துட்டு முண்டீஸ்வரி தேவி அப்படின்னு ஒரு கோவில் கைமூர் அப்படிங்கிற இடத்துல பீகார்ல இருக்கிறதா சொல்றாங்க. இருப்பதிலேயே மிக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ கோயிலா இது சொல்லப்படுது. அதாவது 108 AD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வருஷத்துல இதை கட்டினதா சொல்றாங்க. இதே போன்றே திருவள்ளா கேரளாங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ வல்லபா டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருப்பதாக சில தகவல்கள் நமக்கு சொல்லுது. இதோட மட்டுமல்லாம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி டெம்பிள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம், அதாவது கோவில் புனரமைப்பது என்பது எப்போ வேணா நடந்திருக்கலாம். கோவில் கட்டினதே அப்ப இருந்துதான் கட்டிருப்பாங்களா? கிடையாது. கோவில் சிதலம் அடைஞ்சிருக்கலாம், திருப்ப எழுப்பப்பட்டிருக்கலாம், திரும்ப நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் என்பது சத்தியயுகத்திலிருந்து இருப்பதாக சில அறிக்கை அல்லது சில பதிவுகள்லாம் நமக்கு சொல்லுது. அதே போன்று இந்த ஸ்ரீ முஷ்ணம் பூவராகவ சுவாமி அப்படிங்கிற இந்த கோவில் திரேதாயுகம்ல இருந்து இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப பூவராகவர் அப்படின்னா நம்ம ஸ்ரீ முஷ்ணம்னு பார்க்கும் பொழுது அங்கே வராக அவதாரம், அந்த பன்றி ரூபத்தோட இருக்கக்கூடியது அந்த பூவராகவ சுவாமி அப்படிம்பாங்க. அப்ப அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது திரேதாயுகம் அப்படின்னு நம்ம ஒரு சிலர்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோவிலும் பாருங்க அப்ப இருந்து இருக்கிறதா சொல்றாங்க. அதே போன்றே இந்த பத்ரிநாத் பெருமாள் அப்படிங்கிறது துவாபர யுகத்திலிருந்து இருக்கிறதாகவும், இதுல இன்னொன்னு என்னன்னா யூபி உத்தரப்பிரதேஷ்ல தியோகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தசாவதார கோவில் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அது கட்டப்பட்டது 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இப்ப 21ஆம் நூற்றாண்டு, இது 6ஆம் நூற்றாண்டு. அப்பவே தசாவதாரத்திற்கென்றே ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. அதுல பாண்டவர்கள் குறித்தும் மகாபாரதம் குறித்தும் பல்வேறு சிற்பங்கள் அங்க இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம இந்த கோவில்கள் வைத்து பார்ப்பது. இப்ப நம்முடைய தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தொல்காப்பியமாகட்டும், அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், சிலப்பதிகாரம் இதெல்லாம் தான் நமக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடிய சில நூல்கள். அப்ப இந்த வைஷ்ணவ வழிபாடோ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமோ அல்லது நாம் பார்க்கக்கூடிய விஷ்ணு பகவானோ சும்மா இன்னைக்கு நேத்து வந்தவர் அப்படிங்கிறதுக்காக இல்லாம அதற்கான சில சான்றுகள்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சங்க காலத்தில் இருந்தே வழிபட்டவர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய சில பெயர்கள்லாம் நம்முடைய பகவான் நாராயணருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா மாயோன், மமியோன், நீதியோன், மால், இந்த பெயர்கள்லாம் அப்ப உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்ப சங்க காலம்னு சொன்னோம்னா முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், ஏதாவது கடைச்சங்கம், முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம். இதில் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்றவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ இருந்தே நமக்கு வைஷ்ணவ வழிபாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுவும் இருந்து கொண்டே வருகிறது. இதே போன்றே புறநானூறுல பார்க்கும் பொழுது அதுல ராமாயணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப கொற்றவை வழிபாடு அப்படிங்கறதே மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கறதா தான் சொல்லப்படுது. அதே போன்றே பரிபாடலாகட்டும், முல்லைப்பத்து, சிலப்பதிகாரமாகட்டும், இது எல்லாற்றிலையுமே
மகாலட்சுமி குறித்தும் ராமர் சீதை குறித்தும் நிறைய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் மேல திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா திருக்குறள்லயுமே பல்வேறு இடங்கள்ல லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அதாவது அந்த பொருள்பட்டு அது போன்று வரும். அப்ப நம்ம இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப மட்டுமல்ல, சங்க காலத்தில் இருந்தே அப்ப இருந்தே இந்த வழிபாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம் வைத்து நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையான தொன்மையான மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நீண்ட காலமா இருந்து வருது, அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சத்தியத்தன்மை நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். எப்படி? இப்ப இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, பரமாத்மாவே நம்ம என்னவா சொல்லுவோம்? நித்தியமானவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவருக்கு அழிவே கிடையாது அப்படிம்போம். இப்ப நமக்கெல்லாம் அழிவு உண்டு, அதாவது இந்த உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மா பிறவி எடுத்துக்கொண்டே போகும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இறைவன் அப்படிங்கிறவர் எக்காலத்திலும் இருப்பவர், முக்காலத்திலும் இருப்பவர், நித்தியமாக இருப்பவர், நிறைந்து இருப்பவர், இதெல்லாம் பார்த்து கொண்டே வரும். அப்ப இறைவன் எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ அதே போன்றே அவரினுடைய நாமங்களாகட்டும், அந்த நாமங்களே, அதாவது அவருக்கு ஏற்றப்பட்ட நாமங்களுக்கான விளக்கங்களாகட்டும், இதுவுமே எப்பொழுதுமே நித்தியமாக இருந்து கொண்டே வருவது. இப்ப இதை இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணம் பார்க்கலாம்னா, ஒரு செடியில இருந்து ஒரு பழத்தை பிச்சு இப்படி வைக்கிறோம்னா மிஞ்சி போனா அந்த பழம் எத்தனை நாளுக்கு அழுகாமல் இருக்கும்? வெயிலை பொறுத்து. வெயில் காலம் அதிகமா இருந்தா 2-3 நாளைக்கு மேல பழம் கெட்டுடும். இதுவே குளிர்காலமா இருக்கும் பொழுது பழம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அதற்கப்புறம் அதுவும் வீணாயிடும். உதாரணத்திற்கு ஒரு 10 நாள் அப்படின்னு ஒரு பழத்துக்காக நம்ம வச்சுக்கலாம். இதுவே ஒரு காய்கறி அப்படிங்கும் பொழுது பழத்தை விட குறைந்த நாட்கள் தான் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சீக்கிரம் அது அழுகிடும். இன்னும் அதோட கம்மியா ஒரு உணவை சமைத்து வைத்தோம்னா ஒரே நாள் தான் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது, வெளியில வைக்கணும். ஒரே நாள் தான் நல்லா இருக்கும், அடுத்த நாள் அழுகி போயிடும். அப்ப இது எல்லாத்துக்குமே உயிர் சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால சீக்கிரம் அழிவு அப்படிங்கிறது வந்துருது. இதுவே நம்ம தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே சொல்றாங்க, ஈஜிப்ட்ல எல்லாம் அங்க மம்மிய வந்து புதைச்சிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னா அந்த காலத்து ராஜாக்கள், அவர்களுக்கு அவர்கள் உண்பார்கள் அப்படின்றதுக்காக அந்த குடுவையில வந்து இன்னுமே தேன் எரிச்சு வச்சிருக்காங்களாம். எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் வைத்த தேன் இன்று வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த தேனுக்கான ஆயுட்காலம் எத்தனை, அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அத்தனை மடங்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் அப்படிங்கிற இந்த வழிபாடு, அவரினுடைய அருமை பெருமைகள் என்பது நமக்கு பீஷ்மர் காலம் அப்ப இருந்து வருகிறது அப்படின்னா அப்ப இது எத்தனை சத்தியமானது, எத்தனை உண்மையானது, எத்தனை ஆற்றல் மிகுந்தது, எத்தனை தெய்வீகமானது. ஏனென்றால் பல படையெடுப்புகள் நம்முடைய நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது. அது வந்து இஸ்லாமிய படையெடுப்பு என்பது நேரடியாக இருக்கட்டும், அல்லது வேறு மதத்தினவர்கள் உள்ளே நுழைந்து சமணர்களாகட்டும் புத்தர்களாகட்டும் என்னென்னவோ செய்திருக்கிறார்கள். அதாவது இருக்கக்கூடிய கோயிலை இடித்து விட்டு வேறு கோயில்கள் கட்டுவது நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்படி எத்தனையோ இங்கு நடந்தாலும் கூட பல லட்ச வருடங்களாக நமக்கு இந்த சில பொக்கிஷங்கள்லாம் இப்ப வரைக்கும் கையில கிடைக்குது. அப்படிங்கும் போதே இதனுடைய ஸ்திரத்தன்மை, இதனுடைய சத்தியத்தன்மை, இதனுடைய நேர்மை, நித்தியத்தன்மை, இது அனைத்தையுமே நம்மால உணர முடியணும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இறைவன் எப்பவுமே இருப்பார் அப்படின்னா அவரினுடைய அருமை பெருமைகள், அவரை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இருக்கணும். அப்படித்தான் இன்றுமே நமக்கு இது இருந்து கொண்டே வருகிறது. அப்போ போன யுகத்தில் சொன்ன இந்த ஒரு விஷயம் லட்சம் வருடங்கள் கழித்து இன்றைக்கு நம்முடைய கையில் கிடைத்து நாம் படிக்கின்றோம் என்றால் இதை விட இறைவனினுடைய நித்திய தன்மையையும் இந்த சகஸ்ரநாமம் என்பது எவ்வளவு ஒரு சத்தியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சகஸ்ரநாமம் எடுத்தோம்னா அதற்கு நிறைய பேர் பாஷ்யம் அப்படின்னு எழுதுவாங்க. பாஷ்யம் அப்படின்னா அதற்கான விளக்கம். ஏன்னா இப்ப ஒரு இடத்தில் வந்து ஒரு அவதாரம், ஒரு உதாரணத்துக்கு ராம அவதாரம் ஒண்ணு எடுக்கப்பட்டது. அந்த ராம அவதாரத்தில் அவர் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து எவ்வளவோ விஷயங்கள்லாம் செய்தார்.
ஆனா இந்த சகஸ்ரநாமத்துல ஒரே ஒரு ராமாவதாரம் அப்படின்னு வருதுன்னா, அப்ப அதற்குள் என்னென்ன நடந்தது அதையெல்லாம் விரித்து எழுதுவது பாஷ்யம் அப்படிங்கிறோம். இன்னொன்று, இது சமஸ்கிருதத்தில் இருக்கும் பொழுது அதை விரித்து எழுதினாதான் மற்ற மொழிக்காரர்களுக்கு புரியும். அப்ப அதனை குறித்து விளக்க உரை எழுதுவதுதான் பாஷ்யம் அப்படிங்கிறோம். அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய இப்ப ஒரு புக்குக்கு யாராவது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் விளக்கம் எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த புக்குடைய அருமை அவர்களுக்கு தெரிந்துடும். ஆனா இறைவனினுடைய இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. அப்ப அதற்கு விளக்கம் எழுதியவர்கள்னா மிக 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 பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவர் செய்த அருமை பெருமைகளாகட்டும், அவர் நிறுவிய மடங்களாகட்டும். அதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆதிசங்கரர் மடம் நிறுவிய இடம் அப்படின்னு நம்ம கரெக்டா இந்தியா மேப்ல குறிச்சு பார்த்தோம்னா இந்தியாவுடைய 4 திசைகள்ல இருக்கும். அதாவது எந்த பக்கமும் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு எதுவும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படியே அந்த ஸ்ருங்கேரி மடமாகட்டும், இன்னுமே இருக்கக்கூடிய 4 மடங்கள்ல ஒரு புள்ளி வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துக்குள்ள வேறு மதத்தினர்கள் அதிகமாக நுழைந்திருக்கவே மாட்டார்கள். அப்பேற்பட்ட புரட்சியை செய்தவர் நம்முடைய ஆதிசங்கரர். அப்ப ஆதிசங்கரருடைய வழியா இன்னுமே நமக்கு மடங்கள் இருக்கு எல்லா இடங்கள்லயும். அப்ப இதுவே நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சாட்சியா எடுத்துக்கலாம். அப்பேற்பட்டவர் இதற்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். எதற்குன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு. அதற்கும் ஒரு கதை உண்டு. அவர் முதல்ல என்ன நினைச்சிருக்காரு, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதலான்னு அவருக்கு மனசுல தோணிருக்கு. சரின்னு அவருடைய சிஷ்யர்கிட்ட போய் சொல்றாரு, உள்ள போய் லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த சிஷ்யரும் உள்ள போய் ஒரு புக் எடுத்துட்டு இவர் கையில கொடுக்குறாராம். ஆனா அது கடைசியா பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமமா இருக்குதான். இவர் சொல்றாரா, இது இல்ல, இதை வித்துட்டு அதை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாராம். அந்த சிஷ்யர் திரும்பவும் போய் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே கொண்டு வந்து கொடுக்குறாராம். அப்ப இவர் கேட்டிருக்காரு, நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கவே இல்ல, லலிதா சகஸ்ரநாமம் தானே கேட்கிறேன், இதையே திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறீங்களேன்னு சொல்லும் போது அங்க அவர் சொல்றாராம், நான் உள்ள போய் அதை எடுக்க போறேன், அங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு பெண் தெய்வம் மாதிரி ஒரு உருவம் இருந்து எனக்கு இதைதான் எடுத்து என் கையில் கொடுக்கிறது அப்படின்னு அந்த சீஷர் சொல்லியிருக்கார். அப்ப இவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, சரி லலிதா தேவியே நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுத சொல்றார் அப்படின்னு அப்படி அவருக்கு அந்த உணர்வு நிலை அதற்கு அப்புறமா விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு இவர் பாஷ்யம் எழுதினதாக இன்னுமே நமக்கு சில குறிப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படியாக நமக்கு பெறப்பட்டதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் அதனை குறித்த குறிப்புகள் அனைத்துமே. இப்ப இவர் மட்டும்தான் எழுதியிருக்காரா அப்படின்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பராசுர பட்டர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இன்னும் நிறைய பேர், ஒரு 5-6 முக்கிய நபர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இன்னுமே அதிகமாக பின்பற்றப்படுவது அப்படிங்கிறது ஆதிசங்கரனுடைய இந்த ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் விளக்க உரையா இருக்கு. இப்ப இவ்வளவு நேரமும் நம்ம என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு வரோம்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம்னா என்ன, அது யாரால் எங்கு கொடுக்கப்பட்டது, அப்ப கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மைதானா, இதை எப்படி நம்புவது, அப்ப இதற்கு யார் பாஷ்யம் எழுதியிருக்காங்க, அந்த விளக்க உரை எழுதியவர்கள் எப்பேற்பட்ட நபர்கள், அப்ப இவரே மிகப்பெரிய ஆளாக ஆதிசங்கரர் இருக்கும் பொழுது பொய்யான ஒரு விஷயத்துக்கு அவர் கண்டிப்பா விளக்க உரை எழுதியிருக்கவே மாட்டார். அப்படின்னா இது எவ்வளவு சத்தியமான உண்மையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமமாக இருந்திருந்தால் இத்தனை காலகட்டங்கள் கடந்து 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 இன்னும் உயிரோடு இந்த உலகில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். அப்ப இதற்கு அப்புறமா நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆழமா ஊன்றி பார்க்க அதனுடைய அருமை பெருமைகள்லாம் அப்பதான் நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இதனை நம்மால உள்வாங்க முடியும். இதை உள்வாங்கதான் அதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்பதான் இறைவன்னா யார், இறைவன்னா எப்பேற்பட்டவர், அவர் செயல்கள்லாம் என்னென்ன, நாம எப்படி இறைவனை பார்ப்பது, எப்படி இறைவனோடு உரையாடுவது, எப்படி இறை நிலைக்கு நாம் சென்று இறைவனாக மாறுவது போன்ற அத்தனை குறிப்புகளுமே நமக்கு இதிலிருந்து கிடைக்க பெறும். ஆக இதுவே நாம் இன்றைக்கு பார்த்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய அறிமுக உரையாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகள்ல ஒவ்வொரு ஸ்லோகத்தையா எடுத்து அதற்கு என்ன குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும், அதோட சேர்த்து
ஆன்மீகத்தை எவ்வளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஆக இன்றைக்கு நமக்கு இந்த ஞானங்கள் அனைத்தையும் நமக்கு வழங்கிய பரமாத்மாவாகிய விஷ்ணு பகவான் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றிகள்.